ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மாலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஒரு குட்டி பியூட்டிஃபுல்லான டவுனு. ஸோ காலையில் நம்ம ஹோசூர்ல இருந்து மாலூர் வந்த டிராவல் வீடியோ, மாலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, மாரிகாம்பா டெம்பிள் எல்லாம் போனது எல்லாத்தையுமே வந்து பாஸ்ட் 2 விளாக்ல கவர் பண்ணியிருக்கேன். போன 2 விளாக்ல இந்த விளாக்ல நாம மாலூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் போற பயணத்தை தான் வந்து பார்க்க போறோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் போகும், பிரைவேட் பஸ்ஸஸும் போகும், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் போகும். எது ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அதில் கிளம்ப வேண்டியதுதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மாலூர்ல இருந்து ஹோசூர் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் வந்து மாலூர் பஸ் ஸ்டாண்டுங்க. டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட். டவுனுக்குள்ள இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. டிஎன்எஸ்டிசி பஸ், ஹோசூர் பஸ் நிக்குது, அதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவாங்க, ஏதாவது பிரைவேட் பஸ் வரும். தென்கனிக்கோட்டை பஸ் எல்லாம் கூட வரும், ஹோசூர் வழியா தான் போகும். இதுதான் மெயின் ஹைவே, இதுதான் ஹோசூர் போற ஹைவே. அந்த ஹைவேல இருந்து இறங்கணுன்னே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாங்க டவுனுக்கு வெளியவே. இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன். சரி, வெயிட் பண்ணுவோம் நமக்கு ஹோசூர் பஸ்ஸுக்கு. மக்களே, காலையில ஹோசூர்ல இருந்து வரும்போது நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல வந்தோங்க. இந்த மாதிரி ரெட் கலர் கர்நாடகா சாரிகை பஸ்ல. இப்போ நாம திரும்பி போகும்போது டிஎன்எஸ்டிசி பஸ்ல போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி 3+2 சீட்டர் பஸ் தான். ஸோ காலையில் நம்ம வரும்போது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம். ஸோ மாலூர் வந்து கரெக்டாக வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்புங்க. பெங்களூரோட அவுட்டர் ஏரியான்னு சொல்லலாம். பெங்களூர்லேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நமக்கு ஹோசூர்ல இருந்து ஒரு 34 கிலோமீட்டர்ஸ். பெங்களூர்ல இருந்து மாலூர் வரதை விட ஹோசூர்ல இருந்து மாலூர் வர்றது ரொம்பவே பக்கம். ஸோ நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாது. லாங்குவேஜ் தான் வேறையே ஒழிய நம்ம ஊர்ல பேசுற மாதிரியே வந்து தமிழ் இங்க பேசுவாங்க. புரோக்கன் தமிழ் பேசுவாங்க. நம்ம ஊர்ல புரோக்கன் கன்னடா பேசுவாங்க, இங்க வந்து புரோக்கன் தமிழ் பேசுவாங்க. ஸோ மக்களே, நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. மாலூர்ல இருந்து ஹோசூர் போறதுக்கு 48 ரூபாங்க டிஎன்எஸ்டிசி பஸ்ல. எனக்கு என்னவோ கர்நாடகா பஸ்ல கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. காலையில எத்தனை ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினோடனே மறந்துட்டாங்க. 45 ரூபாய்க்கு என்னமோ வாங்கணும்னு நினைக்கிறேன். 45 38 கரெக்டா தெரியல. பட் ஆனா நம்ம ஊர் பஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது, சரியா தெரியல. ஸோ இந்த ஷேர் ஆட்டோ போகுது பாருங்க. ஸோ நம்ம இப்போ மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்டு தான் இது. நம்ம மாலூர்ல டவுனுக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த கிரவுண்டு தான் வந்து இப்போ டெம்பரரியா பஸ் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மாலூர் பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் டவுனுக்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, மாரிகாம்பா டெம்பிள், ரயில்வே ஸ்டேஷன், ட்ராக் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு தூரத்துல. ஸோ ரயில்வே ஸ்டேஷனும் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணணும். மாலூரோட இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்கான மாரிகாம்பா டெம்பிள் போனோம். நம்ம போன அன்னைக்கு கரெக்டா அந்த டைமுக்கு அன்னதானம் வேற போட்டாங்க. திவ்யமா சாப்பிட்டு மாரிகாம்பா அம்மனை வழிபட்டுட்டு அங்க இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் சூப்பரா இருக்குங்க. மாரிகாம்பா டெம்பிள் பக்கத்துல ஒரு 2-3 ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்கு. ஸ்வீட்டு, குலாப் ஜானு, காரம்னு சும்மா வேற லெவல்ல பண்றாங்க. ஆர்டர்ஸ் எல்லாம் கூட பண்ணி தருவாங்க போல. பக்கத்து டவுன்ஸ் எல்லாம் கூட வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க பாகலூர் அல்லது ஹோசூர், பெங்களூரோட அவுட்டர் ஏரியாஸ், மாலூர் எல்லாம் இருந்தீங்கன்னா மாரிகாம்பா டெம்பிள் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்நாக் ஷாப்ஸ்ல கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. எல்லாருக்குமே 100% பிடிக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன், ஓகேவா? அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. பாதுஷா, நிறைய கர்நாடகால இருக்கிற ஸ்வீட்ஸ், நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கிற ஸ்வீட்ஸ், காரம்னு சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நாளா வந்து மாலூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹோசூர் பக்கத்துல இந்த மாதிரி நிறைய கிரானைட் கம்பெனிஸ் இருக்கும்ல, அதே மாதிரி மாலூர் பக்கத்துலயும் வந்து நிறைய கிரானைட் கம்பெனிஸ் இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா செங்கல் சூளைகள் எல்லாம் நிறைய இருக்கும். நிறைய காய்கறிகள், பூக்கள் எல்லாம் வந்து விளையும். நம்ம ஹோசூர்ல இருக்கிற மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன்.
ஹோசூர் சுத்தியுமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரிதான் மாலூரும். தட்பவெட்பநிலையிலிருந்து மக்களோட கல்ச்சர், பேசுற மொழிகள் எல்லாமே வந்து சேம் தான். இங்கேயும் வந்து கன்னடா, தெலுங்கு, தமிழ் எல்லா மொழியும் பேசுவாங்க ஹோசூர் மாதிரியே. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. யுனிக் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம அழகா பாக்லூர் வழியா மாலூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. கோவிலும் வந்து வழிபட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப திவ்யமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸு. சாப்பாட்டுக்கு சாப்பாடு, ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸையும், மாலூர்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பார்த்துட்டு இப்ப நாம ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க ஹோசூர் நோக்கி. எத்தனை செங்கல் சூளைகள் இருக்கு தெரியுமா? நான் வரும்போதே சொன்னா இந்த மாதிரி செங்கல் சூளைகள்ல எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த கொத்தடிமை நிலைமை இருக்கும் தெரியுமா, அது இருந்துச்சாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இங்க பாருங்க சைட்ல கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங். இதெல்லாம் இங்கேயும் வந்து ஹோசூர் மாதிரியே பூக்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பூக்கள் எல்லாம் வந்து விளைவிச்சு இது பண்ணுவாங்களாம். லைக் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா மற்ற மாநிலங்களுக்கு, கண்ட்ரீஸ்க்கெல்லாம். ஸோ மாலூர் அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, எஜுகேஷனுக்கும் வந்து குறைவில்லாமல் வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. கிரைஸ்ட் காலேஜோட ஒரு கேம்பஸ் வேற நம்ம போகிற வழியில் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரைஸ்ட் காலேஜ் கேம்பஸ்க்கு கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்றது, ஒரு மெகா சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர் ஒரு ஹப் இருக்கும் தெரியுமா, ரெசிடென்ஷியல் கம் இண்டஸ்ட்ரியல் ஹப். அந்த மாதிரி இங்க மாலூர் ரொம்பவே ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல. ஸோ இன்கேஸ் நீங்க ஹோசூர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா நீங்க மாரிகாம்பா டெம்பிள் விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே குட்டி டெம்பிள் தாங்க, பட் ஆனா வந்து செம்ம ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. தலைவி அம்மனை வந்து பார்த்ததுல. ஸோ அதுல ஒரு நிறைவான சந்தோஷத்தோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம பாகலூர் வழியா ஹோசூர் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே கிரீனிஷா பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து பச்சை பசுமையா ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிராவல். ஸோ விர்ச்சுவலா எங்க கூட டிராவல் பண்ணுங்க மக்களே. மக்கள் இங்க பாத்தீங்களா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேவஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் போட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இங்க மாலூர் பக்கத்துல சிக்க திருப்பதி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. திருப்பதி மாதிரியே வந்து நம்ம வெங்கடேஸ்வரா அவர்களுக்கு வந்து லார்ட் வெங்கடேஸ்வராக்கு ஒரு கோவில் இருக்கு. ஸோ நீங்க மாலூர் பக்கம் வந்தா சிக்க திருப்பதி டெம்பிளுக்கும் போயிட்டு வாங்க. அதே மாதிரி டவுன்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கு. அதுவும் வந்து ரொம்பவே ஃபேமஸ் மாலூர்ல, நம்ம மாரிகாம்பா டெம்பிள் மாதிரியே.
மாலூர் கரகா பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாலூர் கரகா ரொம்பவே ஃபேமஸ். பெங்களூர் சைடெல்லாம் வந்து இந்த கரகா ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல இந்த நோம்பி சாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க கொங்கு பகுதிகள்ல, மற்ற ஊர்ல கொடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து பெங்களூர் சைடு, ஹோசூர், மாலூர் சைடெல்லாம் வந்து கரகா ஃபெஸ்டிவல் ரொம்பவே ஃபேமஸ். ஏப்ரல் மே மாசங்கள்ல நடக்கும். ஆக்சுவலா மாலூர் கரகா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் போல, எக்ஸாக்டா தெரியல. ஸோ மாலூர் சைடு, பெங்களூர் சைடு, ஹோசூர் சைடு இருக்கிற மக்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் கரெக்டா தான் சொல்றேன். நான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தானே மாலூர் கரகா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க மெசேஜ்ல. ஸோ இன்கேஸ் நம்ம மாலூர் சைடெல்லாம் வந்தா, மக்கள் கரக டைம்ல வந்தா அந்த ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மக்கள் என்ன சொன்னல, கிரைஸ்ட் காலேஜோட ஒரு கேம்பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க சைட்ல கிரைஸ்ட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆலம்பாடி, மாலூர். ஸோ கிரைஸ்ட் காலேஜ் நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ மோஸ்ட்லி அந்த குரூப்போட காலேஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிராண்ட்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க, கிரைஸ்ட் காலேஜோட, பெங்களூர் கிரைஸ்ட் காலேஜோட கேம்பஸ் மாலூர் கேம்பஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கல்ல, ஸோ எஜுகேஷன் சென்டர்ஸும் நிறைய இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஜாப்க்கு பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள், காய்கறிகள், பூக்கள்னு நிறைய விளையிற பூமி, ஒரு ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேட்டும் வந்து நம்ம ஹோசூர் பெங்களூர் மாதிரியே நல்லா சில் கிளைமேட்டு. வேற என்னங்க, நம்ம அப்படியே நம்ம ஹோசூரை மிமிக் பண்ற மாதிரியே இருக்கு ஏரியாஸ் எல்லாம் பார்த்தாவே. ஆமா, பெங்களூர் தாண்டினா மாலூர் ஏரியா தான். இதுல ஒரு பார்டர் நம்ம எக்கோசிஸ்டம் ஜியாகிரபி எல்லாம் பிரிச்சிருமா. ஸோ ஜஸ்ட் ஒரு நம்ம ஊர் ஃபீல் தான் கிடைக்கும். நீங்க இந்த சைடுல வந்து பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் எக்கச்சக்கமான செங்கல் சூளைங்க, 100கணக்கான செங்கல் சூளைகள் ரோடு மேலேயே இருக்கு. இன்னும் இன்டீரியர்ஸ்ல எல்லாம் எவ்வளவு செங்கல் சூளைகள் இருக்குன்னு தெரியல. இங்க பாருங்க சைட்ல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போகுது பாருங்க, குட்டி குட்டி டெம்போஸ். இதுலதான் வந்து விளைபொருட்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்ஸ்க்கு கொண்டு போவாங்க. வாழை, காய்கறிகள், அதுக்கப்புறம் பூக்கள், இது எல்லாமே வந்து பெங்களூர்ல இருக்கிற மார்க்கெட்ஸ்க்கு, ஹோசூர் மார்க்கெட்ஸ்க்கு, பாகலூர் மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் கொண்டு வருவாங்க போல. ஸோ அந்த அவ்வளவு குட்டி குட்டி டெம்போஸ் எல்லாம் போறத பார்க்க முடிஞ்சு. ஸோ சூப்பராக இருக்குங்க, செம்ம க்ரீனிஷா, அப்படியே குட்டி குட்டி அழகழகான ஊர்கள் எல்லாம் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வரும்போதே சொன்னேன், நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரானோடனே ரோடு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரானோடனே, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே வேற லெவலில் இருக்குது ரோடு, அவ்வளோ ஸ்மூத்தான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு. பட் இங்கே வந்து நம்ம பெங்களூருக்குள்ளே என்ட்ரானோடனே, ஐ மீன் கர்நாடகாக்குள்ளே என்ட்ரானோடனே கொஞ்சம் ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ மெயின் ரோடு, நம்ம பெரிய பெரிய ட்ரக்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற ரோடு வந்து இவ்வளவு மோசமா வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஆஃப்ல ரோடு மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து ஹோசூர் டு மாலூர், கோலார் போற டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கர்நாடகாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்புவோம், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த அளவுக்கு. இங்க பாத்தீங்களா, நம்ம ஊர் மாதிரியே எங்க பார்த்தாலும் சைட்ஸுங்க. எல்லா ஊரையும் வந்து சைட். ஆஹா, நம்ம ஊருக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. 100 வயசுப்பா. இப்பதான் சொன்னேன், என்னடா நம்ம ஊர் மாதிரியே சைட்ஸா இருக்குன்னு. நம்ம ஊர் சைட்டு தாங்க அது, நம்ம ஊர் சைட்டு தான். பாகலூர் பக்கத்துல இந்த மாதிரி சைட்ஸ் போட்டு வித்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம ஊருக்குள்ள என்ட்ரானே அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து, ரோடு குவாலிட்டியில இருந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம மாலூர்ல இருந்து ஹோசூர் போற வழியில இங்கிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர்ஸ்ல பாகலூர் வந்துடும். அதே மாதிரி ஹோசூர்ல இருந்து 10-12 கிலோமீட்டர்ஸ்ல பாகலூர் வந்துடும். ஸோ கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல பாகலூர் இருக்கிறதுனால பாகலூர்ல இருந்து இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேரிகை போகும், அதர் சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைடு பார்த்தீங்கன்னா சர்ஜாப்பூர் வழியா பெங்களூருக்குள்ள என்டர் ஆகும். ஸோ 4 சைடுமே வந்து இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் இருக்கிற ஒரு டவுன்னு பார்த்தீங்கன்னா பாகலூர் டவுன்னு சொல்லலாம். ஸோ பேரிகையிலயும் வந்து இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4 டைரக்ஷன்லயுமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க பாகலூர் சுத்தியும். அது போக பாத்தீங்கன்னா பாகலூர்லயும் வந்து ஹோசூர் மாலூர் மாதிரியே பூக்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில தயாரிப்பாங்க. கிரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு, ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாங்க. எல்லா ஊர் மக்களும் வந்து இங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி மாதிரி ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் பாகலூர், ஹோசூர் எல்லாமே. ஸோ நம்ம பெலத்தூர், இது வந்து பாகலூருக்கு வெளியே இருக்கிற ஊருங்க. இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம பாகலூர் ரீச் ஆயிருவோம். பட் நம்ம
தமிழ்நாடு இதுக்குள்ள என்ட்ரானுன்னே பார்டருக்குள்ள என்ட்ரானுன்னே பார்த்தீங்களா அப்படியே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காலர் தூக்கி வச்சுக்கலாம் மக்களே. உண்மையிலேயே வந்து நம்ம ஸ்டேட் வந்து எல்லா இண்டெக்ஸஸ்லயுமே டெவலப் ஆகுது. ஒண்ணு நம்ம நேச்சரை காப்பாத்துறதுல மட்டும்தான், என்விரான்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கிறது, நேச்சர் ரிசோர்சஸை காப்பாத்துறதுல தான் கொஞ்சம் கோட்டை விட்டுறோமோ அப்படின்னு தோணும். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம ஊருக்குள்ள வந்தாச்சுங்க, கர்நாடகாவுக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு. ஸோ மக்களே நம்ம பாகலூரும் ரீச் ஆயாச்சு. இங்க பாருங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பேரிகை 13 கிலோமீட்டர், ஹோசூர் 12 கிலோமீட்டர், தளி 48, கிருஷ்ணகிரி 60 கிலோமீட்டர். ஸோ மெயின் பாகலூர் டவுனுக்குள்ள நாம என்டர் ஆயாச்சு. ஸோ விர்ச்சுவலாக என் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. பாகலூர்ல இருந்து இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ஹோசூருக்கு. லெஸ் தென் ½ அன் ஹவர்ல ரீச் ஆயிடலாம் மக்களே. இங்க பாருங்க கலர்ஃபுல்லா பூக்கடைகளோட எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம பாகலூர் ஜங்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் நாம பாகலூர் தாண்டி இப்போ ஹோசூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இந்த வழியில தான் வந்து ஹோசூரோட முனிசிபல் கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கு. ஹோசூரும் வந்து இப்போ ஒரு மாநகராட்சி தரத்துக்கு உயர்வடைஞ்சிருச்சு. ஒரு ஹோசூருக்குன்னு ஒரு கார்பரேஷன் மேயர் எல்லாம் கூட இருக்காரு. ஏன்னா 4 டைரக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஹோசூர் வந்து தாறுமாறா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் ஹோசூர் வந்து ஒரு பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து புதுசா கார்பரேஷன் ஆஃபீஸ் எல்லாம் வந்து கட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க பாகலூர் ரோட்ல தான். பாகலூர் ரோட்ல இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், பிளாட்ஸ், பாகலூர்ல தானே எல்காட்டோட ஐடி பார்க் வேற வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சைடு வந்து எக்கச்சக்கமான பிளாட்ஸும் போட்டு வித்துட்டு இருக்காங்க. நிறைய வில்லாஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி சூப்பரான ஒரு வைப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சைடு. ஒரு நேச்சர் வந்து இன்னுமே இருக்கு. அங்கங்க வந்து தோப்புகள் எல்லாம் இருக்கும், நிறைய தோட்டங்கள் எல்லாம் இருக்கும், பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்கும், அங்கங்க குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ ஒரு கலவையான ஒரு ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கும் எக்கோசிஸ்டம். இங்க இருக்கிற அந்த சில் கிளைமேட்டுக்கும் சுத்தி இருக்கிற கிரீனிஷ் தோப்புகளுக்கும் அதுக்கு நடுவில் இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஒரு பெங்களூர்ல மக்கள் போறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து வெதர் சூப்பரா இருக்குப்பா, இன்னும் வந்து கிரீன் கவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, கார்டன் சிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
பட் நம்ம ஊருக்குள்ள ஹோசூரும் வந்து அதே மாதிரி தாங்க. லேண்ட்ஸ்கேப்பும் வந்து அப்படியே வந்து மேடு பள்ளமா ஒரு மாதிரி செமி ஹில்லி ஏரியாவா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிளைமேட்டும் வந்து சம்மர் சீசன்ல கூட உங்களுக்கு அப்படியே மப்பும் மந்தாரமா தாங்க இருக்கும். நம்ம ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் தான் டிராவல் பண்றோம். ஜஸ்ட் சம்மர் முடிஞ்சு நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன் ஸ்டார்ட் பண்ற டைம். இங்க வந்து கேரளா அளவுக்கு மழையெல்லாம் பெய்யாது. பட் ஆனா வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி மேகமூட்டம் போட்டு லைட்டா சாரல் வரும். அப்பப்ப பெங்களூர்ல நல்ல மழை பெஞ்சா இங்க சாரல் அடிக்கும். அந்த மாதிரி தான் எப்படி வந்து கேரளால மழை பெஞ்சா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல இருக்கிற மாவட்டங்கள்ல நம்ம ஊர்ல சாரல் மழை அடிக்குமோ, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாதிரி, அதே மாதிரி பெங்களூர்ல நல்லா மழை பெஞ்சா அப்படியே இங்க ஹோசூருக்கு வேர்த்துக்குங்கிற மாதிரி தான் அப்படியே கிளைமேட் எப்பவும் மப்பு மந்தாரமா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஹோசூருக்கு வந்து ஸ்டே பண்ணி பார்த்தா தெரியும். அது வந்து அந்த ஃபீலே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலு. பட் ஆனா குளிர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கும். ஏன்னா சுத்தி வந்து தோப்புகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட், சாணமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, தேன்கனிக்கோட்டை போற வழியில ஃபாரஸ்ட் இருக்கு, தளி போற வழியில நிறைய காடுகள் இருக்கு. ஸோ சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கிரீன் கவர் இருக்கிறதுனால அந்த சில்னஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்னும் 10 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து இன்னும் நல்ல சில்னஸ் இருந்துச்சாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னுமே நல்ல சில்னஸா இருந்திருக்கு. அதனாலதான் வந்து பிரிட்டிஷ்காரன் இது வந்து சில் சிட்டி, லிட்டில் இங்கிலாந்துன்னு எல்லாம் சொல்லியிருக்கான். தளி ஏரியாஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ ஆப்வியஸ்லி டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, ரெசிடென்ஷியல் ஏரியா வருது, சிட்டி பெருசாயிடுச்சு. அதனால கொஞ்சம் கிரீன் கவர் எல்லாம் கம்மியாயிட்டு கொஞ்சம் ஒரு எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி ஹீட் அதிகமாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இன்னுமே வந்து ஹோசூருக்கு அப்படிங்கிற ஒரு வைப் வந்து மாறாம இருக்கு. ஸோ இதே மாதிரி கிரீன் கவர் எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணாம, மரங்களை எல்லாம் வெட்டாம, என்னதான் வந்து ரோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் மரங்களை அப்படியே எடுத்து இன்னொரு பக்கம் வைக்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி இவங்க பண்ணலாம். இங்க பாருங்க, சம்மர் சீசன்ல குல்மகர் மலர்கள் எல்லாம் பூத்துட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. ஸோ இப்போ நாம ப்ராப்பரா ஹோசூர் சிட்டிக்குள்ள என்டர் ஆயாச்சு மக்களே. ஸோ இது வந்து பாக்லூர் ரோடு நேரா போயிட்டு ஜிஆர்டி ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் ஆகும். ஸோ நாம இங்கிருந்து போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நல்லா பாஷான ஷாப்பிங் ஏரியாஸ். இந்த பக்கம் லக்ஷ்மி கிராண்ட் சினிமாஸ் மாதிரியே வந்து லக்ஷ்மி சினிமாஸ்னு ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட வந்து மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும்னா பெங்களூர் தான் போகணும். ஹோசூர் இவ்வளவு பெரிய சிட்டி ஆயிடுச்சு, என்னப்பா மல்டிபிளெக்ஸ் தியேட்டரே இப்பதான் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம ஹோசூர்ல மல்டிபிளெக்ஸ் தியேட்டரே வந்து 2-3 இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து நம்ம ஹோசூர் வீர நடை போட்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் கார்பரேஷன் சிட்டியா டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ இன்னும் வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆக பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூர் வந்து தாறுமாறா டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம புது கவர்மெண்ட் வேற ஹோசூர்ல மெட்ரோ சிஸ்டம், மெட்ரோ கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து உருவாக்க பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நியூஸ்ல பார்த்தோம். ஏர்போர்ட் வேற இன்னும் வந்து கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா, இப்போ எல்லாமே பர்மிஷன் தரல, மெட்ரோக்கும் பர்மிஷன் தரல. மறுபடியும் வந்து புது கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரம் வந்து அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஹோசூர் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகுதா என்ன அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். ஸோ மக்களே, நம்ம மாலூர்ல இருந்து ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க மக்களே. கரெக்டா 5 மணிக்கு நாம மாலூர்ல இருந்து பாகலூர் வழியா ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க. ஜிஆர்டி சிக்னல் பக்கத்துலயே இறக்கி விட்டாங்க. பஸ் டிப்போ போகுதான். ஜிஆர்டி சிக்னல் இருந்து அப்படியே கிராஸ் பண்ணா பஸ் ஸ்டாண்டு தான். நம்மள டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டான் டிப்போக்கு பஸ். மக்களே, நம்ம கர்நாடகா மாலூர் டவுன்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.